தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாகிகளோடு நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம், கடலூர், அரியலூர் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாமகவின் தலைவர் இனி நான் தான், அன்புமணி செயல் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்த நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக எந்தவொரு நிர்வாகியும் சந்திக்காத ராமதாஸ் இன்று காலை முதல் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். பாமக தலைவராக நீடிப்பதாக அன்புமணி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தைலாபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாம் ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து, அதாவது அவசர பொதுக்குழுவை ராமதாஸ் விரைவில் கூட்டப்படவிருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில வாயிலாக நாம் தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை விழுப்புரம் தைலாபுரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தா அருள்மொழியாக இருக்கட்டும், திலகபாமாவாக இருக்கட்டும், அல்லது ஜி.கே. மணியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது பாமகவினுடைய பொதுக்குழுக்கு மட்டுமே தன்னை தலைவராக இருந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் உள்ளது என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொதுக்குழுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது. ராமதாஸ் அவர்களுக்கு, பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுக்கு அம்மாதிரியான எந்த விதமான அவருக்கு எந்த தலைவரை நீக்குவதற்கான அந்த அதிகாரம் என்பது இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. தைலாபுரத்தில் பாமக நிர்வாகிகளோடு நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தைலாபுரத்தில் தற்பொழுது விழுப்புரம், கடலூர், அரியலூர் மாவட்ட செயலர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு ராமதாஸ் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இதில் பொதுக்குழு கூட்டம் குறித்தாக ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் இல்லத்திற்கு பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் காலை முதலே வந்து கொண்டுள்ளனர். ஒருவராக வந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வன்னியர் சங்க நிர்வாகிகளும் பாமக நிர்வாகிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடம் நம்ம கேட்டபோது எதற்காக இங்கு வருகை என கேட்டபோது ஒரு சில நிர்வாகிகள் விழுப்புரத்தில் நடைபெற நிகழ்ச்சி கொண்டு தாங்கள் சென்று தற்போது தைலாபுரத்தில் விழுப்புரம், கடலூர், அரியலூர் ஆகிய பாமக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய தலைவரா என்று சொல்லிக்கொண்ட ராமதாஸ் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என்றும் பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாமக தலைவராக நீடிப்பதாக அன்புமணி அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாகவும், அதன்படி தற்பொழுது தைலாபுரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், பாமக நிர்வாகிகளோடு ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விழுப்புரம், கடலூர், அரியலூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.